வணக்கம். செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க பாதியாரை தாக்கிய போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. நாளை முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடரும் அரச வைத்தியர்கள். விலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம், பொது அமைப்புகளுக்கு அழைப்பு. இலங்கை வந்த வெளிநாட்டு பெண் நீரில் மூழ்கி மரணம். குண்டு தாக்குதல் இடம்பெற்ற 28 ஆண்டுடன் நிறைவு. தலதா மாளிகையில் இன்று விசேட வழிபாடுகள். நள்ளிரவில் விசேட அதிரடி படையினர் அதிரடி நடவடிக்கை. யாழில் 2 கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கண்டி தலதா மாளிகையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 28 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் இக்குண்டு தாக்குதலில் உயிர் நீத்தவர்கள் ஆத்ம சாந்தி அடைய வேண்டுமெனவும் காயங்களுக்குள்ளானவர்கள் நற்குணம் பெற வேண்டுமெனவும் வேண்டிய சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. கண்டி தலதா மாளிகை விஷ்ணு தேவாலயம் ஒன்றில் இன்று காலை இச்சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதநேயம் இனிமேலும் இவ்வாறான எந்த ஒரு புண்ணிய பூமி மீது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி இவ்வழிபாடு இடம்பெற்றுள்ளன. சமய வழிபாடுகளில் பெருந்திரளான சிங்கள மக்கள் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை இன்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பினை இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர். எனினும் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த கத்தோலிக்க பாதியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பஹா பிராந்திய குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படை பிரிவைச் சேர்ந்த 6 அதிகாரிகளும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கம்பஹா நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டந்தேனியாவில் உள்ள ஒரு பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரியும் அருட்தந்தை திப்பிட்டிகொட தேவாலயத்தில் வழிபாட்டை நடத்திவிட்டு திரும்பும் போதே தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தையை மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த 2 போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பாதியார்களுக்கு அவர் மீதான இந்த தாக்குதல் குறித்து பாதியார் தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. காலி பெந்தோட்டை கடற்பரப்பில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ரஷ்யாவைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் மேலும் சில வெளிநாட்டவர்களுடன் இணைந்து கடலில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பெந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கட்சிகளினால் 30ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. தமிழர் பகுதிகளை ஆக்கிரமித்து கிவிலோயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து குறித்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் 30ஆம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் பொது அமைப்புகளுடான கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் கட்சிகள் 26ஆம் தேதி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்காக வவுனியாவைச் சேர்ந்த பொது அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மணலை ஏற்றி கொண்டு சென்ற டிப்பர் வாகனத்தையும் மேலும் ஒரு வெறுமனே சென்ற டிப்பர் வாகனத்தையும் சிறப்பு அதிரடி படையினர் கைப்பற்றியுள்ளனர்.
அத்துடன் 2 டிப்பர்களின் சாரதிகளையும் கைது செய்து பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் உரிய சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 10 வருடங்களுக்கு மேலாக வடமராட்சி கிழக்கு, மாமுனை, செம்பியம்பற்று மற்றும் பல பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பர் வாகனத்தில் கொண்டு சென்று விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரது டிப்பர் வாகனமே சிறப்பு அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் செம்பகம் மீடியாவின் இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்.